Infinix Hot 9, Hot 9 Pro அப்படின்னு ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்க்கு இடையில பெரிய அளவில் வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் வந்து 13 மெகாபிக்சல் Hot 9ல அதில் வந்து 48 மெகாபிக்சல் சென்சர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். மீசி மருவம் வச்சா மாறு வேஷமடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. ஸோ அவ்வளோதான் வந்து வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ Hot 9, Hot 9 Pro ரெண்டு ஃபோன்ஸுமே நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த Hot 9 Pro தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன, இதில் இருக்கிற கெட்ட விஷயம் என்ன, இது எந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு போரான ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயம் அதாவது ப்ராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 6.6 இன்ச்சில் வந்து ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பாருங்க உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்து இந்த டிஸ்பிளேல அவங்க பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கண்டிப்பாக இது வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற வேறு ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா V நாச், U நாச், இல்லைனா வாட்டர் ட்ராப் நாச் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ பஞ்ச் ஹோலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடியே அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது DTS அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம், அந்த DTSோட எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சவுண்ட் லெவல் ஹையாக இருக்குது, நல்ல ஒரு ஹையான சவுண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை டெமோ காட்டுறேன், இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ சவுண்ட் கேட்டிருப்பீங்க, நல்ல ஒரு லவுடான சவுண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்கிற 5000 mAh பேட்டரி. ஸோ 5000 mAh பேட்டரி அப்படிங்கும்போது ஒரு பிக் பேட்டரி, நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேட்டரி அப்படிங்கும்போது நல்ல சார்ஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நல்லா நார்மலான யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1.5 நாள் வரைக்கும் வந்து சார்ஜ் தாராளமாக நிற்கும். நல்லா ஹெவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜ் நிற்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்க சின்ன ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது. இதில் வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் 0 to 100% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து இதில் இருக்க ஒரு சின்ன கான்னு சொல்லலாம். அடுத்ததாக Android 10OS இதில் கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு விஷயம். நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டடாக வந்து Android 10 கொடுத்துருக்க மாட்டாங்க, Android 9ல் கொடுப்பாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நாங்கள் கொடுப்போம், OTA வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வராமல் போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இவங்க டிஃபால்ட்டாகவே இதில் வந்து Android 10OS வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக இதில் இருக்கிற 64 GB ஸ்டோரேஜ், நம்ம மைக்ரோ SD மூலமாகவும் வந்து நம்ம எக்ஸ்பேண்டபிள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டெடிகேட்டடாக வந்து SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 சிம் ஒரு மெமரி கார்டையும் வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற உருப்படி இல்லாத விஷயங்கள் அதாவது கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் Hot 8 அப்படின்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த Hot 8 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு சேலான ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் 7000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அதில் Helio P22 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ Helio P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தது பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த ஃபோன் நல்லா சேல்ஸும் ஆனிச்சு. ஆனால் அதே ப்ராசஸரை இப்போ இருக்கிற இந்த Hot 9 Pro, Hot 9 ரெண்டு ஃபோனுக்குமே அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு 6000 ரூபா 6500 ரூபா ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரை 9500 ரூபா ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே இந்த ஃபோனோட மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அதில் வந்து அப்கிரேடாக வந்து Hot 8லேருந்து Hot 9 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸரை கொஞ்ச நாச்சும் அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கவே இல்லை. ஸோ சேஞ்ச் பண்ணாத மட்டும் இல்லாமல் ப்ரைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புது ஃபோன் மாதிரி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தியாசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே சொல்லலாம், கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் பெருசு பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு சென்சார் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசங்களை தவிர வேறு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு ஏன்னா 2500 ரூபா கூட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி வந்து இவங்க அதே ஃபோனை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, P22 ப்ராசஸர் தானே வாங்கி யூஸ் பண்ணால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் PUBG விளாட்றது இந்த மாதிரியான ஹெவி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா PUBG மாதிரியான ஹெவி கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாடும் போது நிறையா லேக் வந்து பிரச்சனை வந்து இதில் வந்து இருக்குது. அது மாதிரி லோ கிராஃபிக்ஸில் தான் வந்து PUBG கேம்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நார்மலான மினிமலான கேம்ஸ் விளாட்றதுக்கு இது ஓகே, பட் ஹெவி கேமும் நீங்கள் இதில் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கும் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஹெவி கேமிங்கை பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் கேமுக்காக ஒரு ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க.
ஸோ கேமரா எடுக்கும்போது இங்கே 48 மெகா பிக்சலில் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியோட பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து டெப்த் சென்சிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டெடிகேட்டடாக வந்து லோ லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ரோ சென்சார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை சென்சார் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருப்படியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பகல் நேரத்தில் வெளியில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் லோ லைட் கண்டிஷன்லாம் ஃபோட்டோ இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. சும்மா ஃபோட்டோ எடுத்து ஏதாவது ஒரு ப்ரூஃப்க்கு எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வைக்கலாம். மிச்சப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபோட்டோவை பார்த்து அழகு பார்க்கணும்னு நினைக்க முடியாது. ஸோ இந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லைட் லெவல்ஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. லோ லைட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகலை. சரி, டெடிகேட்டட் லோ லைட் சென்சார் கொடுத்துருக்காங்களே, சரி இதில் வந்து ஒரு நைட் மோடு ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிடையாது. இந்த கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஸ்லோ மோஷன் கிடையாது, டைம் லாப்ஸ் கிடையாது. இது எதுவுமே வந்து இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இது எதுவுமே இந்த கேமராவில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏதோ நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை சோஷியல் மீடியாவில் வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த கேமரா வந்து ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். செல்ஃபிக்காக எங்கே 13 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி வந்து பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது. எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ நான் லைட் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் லோ லைட்டில் இதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. அது மாதிரி போர்ட்ரைட் மோட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி போர்ட்ரைட் மோட்ஸும் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இன்ஃபினிக்ஸ் இவங்க ஃபோன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஆர் ஷாட் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஏஆர் ஷாட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபன்னாக ஃபோட்டோ எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஏஆர் ஷாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமராக்கு மேலே வந்து ஒரு சின்ன ரவுண்டு வந்து வருது. இதில் பார்த்தா தெரியுதான்னு தெரில. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்தளவில் நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அடுத்ததாக பில்ட் குவாலிட்டிக்கு வரும். பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் டிசைன் தான். இது நல்லா பலன்னு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கவர் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பாக்ஸ்லேயே வந்து அவங்க வந்து டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராட்ச் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. கலர் நல்லா அட்ராக்டிவான கலராக இருக்குது. இந்த கலர் வந்து சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்குது. ஃபைனலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 9500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாட் 9 வந்து 8500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸர் தான் இதில் இருக்கிற பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவி கேமிங் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப மல்டி டாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க இல்லை, நார்மலான யூஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய டிஸ்பிளே இருக்குது. குவாலிட்டியான HD+ டிஸ்பிளே இருக்குது. நல்ல லுக் வைஸ்லேயும் வந்து நல்ல ஒரு ஃபோனாக இருக்குது. 9500 நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஹெவி யூஸராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா. Infinix Hot 9 Pro பற்றி தான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.